ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம பார்த்து என்னுடைய சாட்சியின் அனுபவத்தை உங்கள் மத்தியில் சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் நம்ம வேதத்திலிருந்து பார்க்கிற அதிகாரம் 40ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். எப்படி என்றால், நான் 9வது படிக்கும் பொழுது நண்பர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவனாக இருந்தேன். சாதாரணமாக பாக்கு போட ஆரம்பித்தேன். அந்த பாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிகரெட், அதுக்கப்புறமா குடிக்க ஆரம்பித்தேன். அந்த குடியின் போதை பத்தாததுனால கஞ்சா அடிக்க ஆரம்பித்தேன். அந்த கஞ்சா அடிக்க ஆரம்பித்ததுலேருந்து என்னோடய வாழ்க்கை மிக மோசமாய் மாறிவிட்டது. என்னோடய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை அறியாததுக்கு முன்பாக ஹவுசிங் போர்டு பகுதியில் யாராவது இறந்துட்டாங்கன்னா என்னை கூப்பிடுவாங்க. அந்த இடங்களெல்லாம் போயிட்டு இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பேரை வச்சு அவங்களுக்காக நான் பாடல் பாடுவேன். அந்த பாடல் பாடும்போது எனக்கு வருமானம் வந்தது. அந்த வருமானத்தின் மூலயமாக என்னோடய வாழ்க்கையில் அந்த சின்ன வயசில் அந்த வருமானம் வரும்பொழுது வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன். என் நண்பரோடு சேர்ந்து குடி, கஞ்சா, போதை வஸ்து, இதுதான் என்னோடய வாழ்க்கையாக இருந்தது. அப்படியாப்பட்ட பயங்கரமான குழியில் நான் கடந்தேன். உளையான சேற்றில் நான் கடந்தேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை சொல்கிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்த தேவன், என்னை தூக்கி எடுத்து அந்த சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்த தேவன் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவினார். அந்த பரிசுத்த இரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தினது. பாவியாகி என் மேல் ஆண்டவர் கிருபையாக இருந்தபடியினாலே அவருடைய இரத்தத்தினால என்னை கழுவினார். என்னோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய், நானும் சபைக்கு போக ஆரம்பித்தேன். என்னோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் மாற ஆரம்பித்தது. அந்த மாற ஆரம்பித்த பொழுதிலே ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். அதே போல தான் அந்த வசனம் சொல்லுகிறது, நமது தேவனை துதிக்கும் புது பாடல். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறதுக்காக புது பாடல்களை ஆண்டவர் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என்னோடய வாழ்க்கையை பார்த்த எல்லாரும் இலக்காரமாக நினைத்திருக்கிறார்கள், அசட்டை பண்ணியிருக்கிறார்கள். இவன்லாம் எங்கேருந்து உருப்பட போகிறான்னு சொல்லி என்னோட சொந்தக்காரர்களே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லுவதில்லை. மனமாற தேவன் மனுபுத்திரன் இல்லை. அவருடைய சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்த பொழுதில் இந்த சத்தியம்தான் விடுதலை ஆக்கினது. ஒரு நாள் நான் ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டோட வேதத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு கூட பேசினார். நீ மரித்து இந்த உலகத்தில் 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் வாழலாம், ஆனால் மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த மரணத்திலிருந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்று சொல்லி என்னோடு கூட பேசினார். அந்த வார்த்தையினால, ஆண்டவரே, நான் மரித்து போயிருக்கிற ஜனங்களுக்காய் பாடிக்கொண்டிருக்கிறேன். இனி நான் ஜீவனுள்ள உமக்காய், என்னுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் உமக்காக நான் பாடுவேன் என்று சொல்லி என் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நான் உமக்காக பாடுவேன் என்று சொன்ன நேரத்தில் அவருடைய கிருபையும் அவருடைய தயவையும் நான் பெற்றுக்கொண்டேன். அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகம் என்னை முற்றிலுமாய் அவருடைய பணியை செய்ய என்னை வைத்தது. அநேக பாடல்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு பாட உதவி செய்தார், ராகங்களை கொடுத்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என்னை பார்த்தா யாரும் பயப்பட மாட்டாங்க, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்களும் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எப்படியாப்பட்ட பாவமான சேற்றில் இருக்கிற மனுஷனையும் பரிசுத்த இரத்தத்தினால அவர் கழுவி நம்ம விடுதலை ஆக்குகிற நல்ல தேவனாக இருக்கிறார். பாவங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் நான் அறிக்கை செய்ததுனால என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றினார். பாவத்தை மன்னிக்க தயை பெருத்த தேவன், பாவம் மன்னிப்பு என்று கொடுக்கிற ஒரே ஒரு தேவன் என்றால் அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அந்த தேவன் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு செய்ததுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நோக்கி பாருங்கள். இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து எல்லா அடிமைத்தனத்தையும் நீக்கி விடுதலையாக்கி உங்களையும் கர்த்தர் மகிமைப்படுத்துவார், சாட்சியாக நிறுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வீடியோவை பார்க்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.